மிகவும் இளம் வயதில் இளையராஜாவுக்கு கீபோர்டு வாசிக்க சென்ற திலீப், இளையராஜா எந்தவித தீய பழக்கங்களும் இல்லாமல் அற்புதமான இசை படைப்புகளை உருவாக்குவது கண்டு ஆச்சரியமடைந்தாராம். ஒரு துறவி மாதிரியான தோற்றத்தில் அவர் அமைதியாக அமர்ந்து கம்போசிங் செய்த காட்சி அப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்கிறார் ரஹ்மான். இளம் வயதில் கையில் பணம், கட்டற்ற சுதந்திரம் என இத்தனையும் இருந்தும் திலீப் தவறான பாதையில் போகாமல் இருந்ததற்கு காரணம் இளையராஜாவின் மீதான அந்த இன்ஸ்பிரேஷனும் மிக முக்கியமான தாய் அன்பும் தான். ரகுமான் சின்ன வயசுலேயே ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. அப்பா மாதிரியே எப்போ வீட்டுக்கு திரும்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கட்டுக்கோப்பாக இருக்கும். 17-18 வயசுலேயே ஃபாரினுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் எந்த கெட்ட பழக்கங்களும் ஒட்டிக்கலை. எப்பவும் அமைதி, அடக்கம், அதுக்கு கோபம் வந்தே எப்போதான் பார்த்துருக்கோம். அடிப்படையிலேயே ரொம்ப அமைதியான என் பிள்ளையை இஸ்லாம் ரொம்பவே பதப்படுத்திடுச்சு. என்னதான் அது ரொம்ப சின்ன வயசுலேயே ரெக்கார்டுங்களுக்கு எல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சாலுமே என் பிள்ளை இன்னும் எங்கேயோ போக வேண்டியவன், அதுக்கான வழியை ஆண்டவன் சரியான நேரத்தில் காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்கிறார் ரகுமானின் அம்மா. காலம் வெகு விரைவிலேயே கனிந்தது. என்னதான் பிரபல இசையமைப்பாளர்களுக்கு கீபோர்டு வாசித்து வந்தாலுமே திலீப்பின் மனதில் ஏதோ ஒரு குறை அல்லது ஏக்கம், இதையும் தாண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு, என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் புலப்படவில்லை. நடுநடுவே பிரபல இசைக்கலைஞர்களான விக்கு விநாயக் ராம், டிவி கோபாலகிருஷ்ணன், கதிரி கோபால்நாத் போன்றவர்களின் சக்தி போன்ற இசைக்குழுக்களுக்கு வாசித்து வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் போய் வந்தார் திலீப். வருமானமும் கணிசமாக வர ஆரம்பித்தது. குடும்ப பொருளாதார சூழல் மேம்பட்டு வந்தது. ஜாகிர் ஹுசேன் மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதனுடனும் அப்போது கச்சேரிகளுக்காக அடிக்கடி வெளிநாடுக்கு பறப்பார் திலீப். கலர்ஸ் என்கிற இசை ஆல்பத்துக்காக ஜாகிர் ஹுசேன், குன்னக்குடி வைத்தியநாதன் மற்றும் சிவமணியுடன் இணைஞ்சு கீபோர்டு வாசித்தார் திலீப். அந்த நாட்களை நினைவு கூறுகிறார் பிரபல தபேலா மேதை ஜாகிர் ஹுசேன். 19 வயசு பையனா நான் ரகுமான அப்போ பார்த்துருக்கேன். ஜாஸ், ராக், கர்நாட்டிக்னு அப்போவே அந்த பையன் பிரமாதப்படுத்துவான். ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகும் ஸ்டூடியோ விட்டு போக மாட்டான். மற்ற இசைக்கலைஞர்கள் வாசித்ததை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். கண்ணு, காது, மனசு எல்லாமே அந்த இசை மேலே தான் இருக்கும். அப்போவே அவனுக்கு மக்களோட ரசனை என்னன்னு ஒரு புரிதல் இருந்தது. அதுதான் இப்போ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. திலீப்பாக இருந்து ரகுமானா வளர்ந்துருக்கிறதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இசையமைப்பாளர் ஆர்டி பர்மன் ஞாபகம் தான் வரும். 2 பேருமே பெரிய இசை ஞானத்தோடு பாமர மக்களின் ரசனை புரிஞ்சுக்கிட்ட மேதைகள். ஜாகிர் ஹுசேன் மாதிரியான பெரிய இசை கலைஞர்களுடன் பணிபுரிந்தாலுமே திலீப்பின் மனதில் ஏதோ ஒரு ஏக்கம். அடுத்து புதிதாக என்ன செய்யலாம் என்கிற கேள்வி. இசைக்குழுக்களுக்கு வாசித்தாகிவிட்டது. பிரபல இசையமைப்பாளர்களுக்கு இசை அரேஞ்ச்மெண்ட்கள் செய்தாகிவிட்டது. வெளிநாட்டு பயணங்களும் அடிக்கடி நடக்கின்றன. உலக ரீதியான பெரிய கலைஞர்களுடன் பணி செய்கிறோம். பணமும் கையில் நன்றாக புழங்குகிறது. இவை மட்டும் போதுமா? போதாது. அப்போதுதான் விஜி மானுவேல் என்கிற மிக திறமையான கீபோர்ட் பிளேயருடன் சந்திப்பு நிகழ்ந்தது. இளையராஜாவிடம் தலைமை கீபோர்டு கலைஞராக வாசித்து வந்தார் விஜி. அவருடைய நட்பு திலீப்புக்கு புதிய சொர்க்க வாசலை திறந்து விட்டது. அதன் பெயர் விளம்பரத்துறை. அது அத்தனை கிரியேட்டிவான துறையாக இருக்கும் என்று அதுவரை அவருக்கு தெரியாது. விஜய் மானுவேல் தான் இசையமைக்கும் விளம்பரங்களுக்கு வாசிக்க திலீப்பை அழைத்தார். திலீப்புக்கு விளம்பரத்துறை இசை பற்றி அதிகம் தெரியாது. பணம் கிடைக்க மற்றொரு வழி என்று மட்டும்தான் நினைத்தார். அப்போது என் மனதில் விசித்திரமான சில எண்ணங்கள் தோன்றும். திடீரென்று திரை இசை என்பதே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் நான் வாழ்க்கைக்கு என்ன செய்வேன் என்கிற பயம் ஏற்படும். அதனால் கார் டிரைவர் ஆனால் கூட பிழைத்து கொள்ளலாமே என்று நினைத்து டிரைவிங் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சிரிக்கிறார் ரகுமான். விஜய் மானுவேலிடம் விளம்பர ஜிங்கிள்ஸ் பணியாற்றிய போதுதான் அது மிகவும் சுவாரஸ்யமான தொழில் என்பது திலீப்புக்கு புரிந்தது. புதிய ஜன்னல்கள் திறந்தன. அதன் வழியே வேறு வடிவத்தில் இசை புகுந்து வந்தது. விளம்பர இசை என்பது ஒரு சவாலான தொழில். அதில் இசையமைப்பாளருக்கும் இயக்குநருக்கும் கிடைக்கும் நேரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான். அதற்குள் அவர்கள் தங்களின் திறமையை நிரூபிக்க வேண்டும். அந்த விளம்பரம் சுவாரஸ்யமான முறையில் மக்களை சென்றடைய வேண்டும். அந்த மிகப்பெரிய சிறிய டியூன் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். திலீப்புக்கு அந்த புதிய சவால் மிகவும் பிடித்திருந்தது. நிறைய விளம்பர படங்களுக்கு விஜய் மானுவேலுக்காக பணிபுரிந்தார். அந்த தொழிலின் சூட்சமம் அவருக்கு போக போக புடைப்பட்டது. விளம்பர இசையின் உலகில் திலீப்பின் புகழ் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்தது. அப்போது மலையாள விளம்பரத்துறையில் கலக்கி கொண்டிருந்தார் விளம்பரத்துறை இயக்குனரும் இசையமைப்பாளருமான ஐசக் தாமஸ். பூனே இன்ஸ்டிடியூட்டில் இயக்குனர் படிப்பை முடித்த இவர் இயக்குனர் அரவிந்தனிடம் பணிபுரிந்தவர். பிறகு இசையமைப்பாளராக மாறினார். அடூர் கோபாலகிருஷ்ணன் 4 படங்களுக்கு இசையமைத்த ஐசக் தாமஸ் தற்போது வர்ணம் என்கிற தமிழ் படத்துக்கும் இசையமைச்சிருக்கிறார். திலீப்பின் இசைத்திறமை பற்றி விஜய் மானுவேல் மூலம் கேள்விப்பட்டு தான் இயக்கும் விளம்பர படத்துக்கு இசையமைக்குமாறு திலீப்பை அழைத்தார் ஐசக் தாமஸ். அந்த வாய்ப்பு திலீப்புக்கு தேனாக இனித்தது. உடனே ஒப்புக்கொண்டார். தனியாக இசையமைக்க கிடைத்த முதல் வாய்ப்பு அது 30 செகண்டுகளுக்கான விளம்பர இசைதான். ஆனால் அது ரசிகர்களிடையே பெரிய ஹிட்டு கொடுத்தது. அதற்கடுத்து ஹேர்வெஸ்ட் அரிசி எண்ணெய் விளம்பரத்துக்காக திலீப் இசையமைத்த விளம்பர இசை மற்றொரு திருப்பு முனை.
ராஜீவ் மேனன் தயாரித்த அந்த விளம்பரத்தில் ஒரு பீங்கான் தட்டு உடையும் ஓசை கேட்க வேண்டும். அந்த சத்தம் துல்லியமாக நேரில் உடைவது போல் கேட்க வேண்டும். அதற்காக பலர் இசை கொடுத்தார்கள். ஆனால் ராஜீவ் மேனனுக்கு திருப்தி வரவில்லை. அவர் தற்போது திலீப் பற்றி கேள்விப்பட்டார். உடனே திலீப்பை வரவழைத்தார் ராஜீவ் மேனன். தூள் கிளப்பினார் திலீப். அந்த பிளேட் உடையும் ஓசையே மிக வித்தியாசமாக துல்லியமாக இருந்ததாம். அந்த விளம்பரத்திற்கு பெரும் புகழை தந்ததாம். அதன் தொடர்ச்சிதான் மற்றொரு ஹிட்டான ஆல்வின் வாட்சுக்கான விளம்பர இசை. ஏகப்பட்ட விளம்பர இசை வாய்ப்புகள் அவர் தேடி வர ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட அடுத்த 5 வருடங்கள் தன் அத்தனை முனைப்பையும் விளம்பரப்பட இசையின் மேல் காட்டினார் திலீப். அதில் குறிப்பிட்ட தகுந்த ஒன்று த்ரிஷ் புரொடக்ஷனுக்காக அவர் இசையமைப்பது. அதை பற்றி சொல்கிறார் அதன் தயாரிப்பாளரான சாரதா திரிலோக். போதை மருந்தின் தீமைகளை எடுத்து சொல்ல ஒரு படம் எடுத்தோம். அதுக்காக ஒரு யங் மியூசிஷியனை தேடினோம். திலீப்பை பற்றி கேள்விப்பட்டு அவரை புக் பண்ணினோம். அவர் பிரமாதமாக இசையமைச்சு கொடுத்தார். அந்த படம் நிறைய அவார்டுகளை வென்றது. அதற்கப்புறம் அந்த லியோ காஃபி விளம்பரம் இன்னைக்கும் அது டிவியில் வந்துட்டு இருக்கு. சிறந்த விளம்பரத்துறை இசைக்காக திலீப்புக்கும் எங்களுக்கும் அவார்டு கிடைச்சது. எனக்கு அப்போ அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏகப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வருவார். பேசுகிறதெல்லாம் சின்ன குரலில் டெக்னாலஜி பற்றி இருக்கும். என்னவோ அந்த பையன்கிட்ட மிகப்பெரிய மியூசிக்கல் டேலண்ட் இருக்கும்னு தோணும். அதான் மணிரத்னம்னு சொல்லி வச்சேன். அது அவ்வளோ பெருசாக ஹிட் ஆகும்னு நினைக்கல. ரஹ்மான் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் என்று சொல்லி வைக்கிறார் சாரதா திரிலோக். தன் இசை பயணத்தின் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும்போது தான் திலீப்பின் சகோதரி ஒருவரை அந்த விசித்திர நோய் மறுபடி தாக்கியது. வயிற்று வலியால் துடித்தார். சகோதரியின் கதறல் அப்பா ஆர்.கே. சேகரின் கடைசி காலம் பற்றிய வழிகளை திலீப்பின் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தின. எல்லா மருத்துவங்களையும் பார்த்தாயிற்று. டாக்டர்கள் கைவிரித்தனர். சகோதரி நிலைமை நாளுக்கு நாள் சீரியஸ் ஆயிற்று. இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா? குணப்படுத்த முடியுமா? குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அடுத்தடுத்து அது தாக்குமா? எல்லோருடைய நிம்மதியும் கலங்கடித்த கேள்விகள். சகோதரி பிழைப்பாரா? அவரை காப்பாற்றி எந்த கடவுள் வருவார்? திலீப்பின் மதம் பற்றிய எண்ணங்களில் ஒரு பெரும் மாறுதல் நடந்த காலம் அது. அடுத்து இவர் எப்படி மதம் மாறினார் என்பதை பற்றி பார்ப்போம். திலீப் எப்படி ரஹ்மானா மாறினார்ன்றதை முழுக்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.